வாட்டா எடுத்துக்கிட்டே அப்புறம் பாடுறேன் இந்த காலையில் ஒன்று குப்பையில் விட்டாங்க இந்தா நின்றடே வீணை போடுங்க காலையில் இருந்தால் வீணை போட்டா சாப்பிட்றேன் வைக்காத நம்ம வைக்க மாட்டேன் காலையில் இருந்தால் வீணை போடலாம் இந்தா சாப்பிட்டு வாங்க சாப்பிடுங்க மழை சாப்பிடு பொறுமையாக சாப்பிடு ஒன்றும் கார் வராது கேத்துக்கெல்லாம் கறி 400 ரூபா 1/2 கிலோ நீங்களாம் அரிய பயன்படுது தண்ணி உள்ள இருக்கிறது இடம் வாங்கி போட்டுருக்கோம் திருச்சியில் இடம் வாங்கி போட்டுருக்கோம் திருச்சியில் வீடு அப்பார்ட்மெண்ட்டு மெட்ராஸில் அப்பார்ட்மெண்ட்டு படிச்சிருக்கான் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுருக்கான் செய்கிறான் அப்பா சாதாரண அப்பா வந்து என்ன மாதிரி ஆள் தெரியுமா அவனை சண்டை போடுறான் அப்பனே சண்டை போடுறான் நல்லா போல ரொம்ப ஆட்டுக்கறி தான் பிடிக்கும் ஆட்டுக்கறி எங்கே வாங்க ஆட்டுக்கறி எங்கே வாங்க இல்லை இது இல்லடா எவ்வளோ திட்டு அடிக்காமண்ணே முதல்ல சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டா ஏன் திட்டு இல்லை சாப்பிடவே இல்லையா சோறு வாங்க திட்டு அடிக்க போனேன் பஸ்லையா சோறு வாங்க தான் கடைக்கு போனேன் அப்படியே வந்து யோசனை சரி விட இது எல்லாம் காணுவா ரொம்ப பிடிக்கலாம் போன தப்பில் 2 சாப்பாடாக என்ன இருக்கணும் ஒரு சாப்பாடுக்காக போயிட்டு ஒத்துட்டு போயிட்டு 2 சாப்பாடு செஞ்சு போய் திங்க முடியாது கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் சொல்ல வச்சுக்கலாம் நாளைக்கு கறி நாளைக்கு சாப்பிடக்கூடாதா நாளைக்கு சாப்பிடக்கூடாதா நாளைக்கு என்ன அம்மாசியா நாளைக்கு சாப்பிடலாம்ல அம்மாசியெல்லாம் இங்கே அம்மா வருதாங்க சாப்பிட வேண்டியதான் நீ வந்து அதுக்கே 4 வார்த்தனும் வருதாங்க அம்மாசி விருந்தம் இருந்தாக்கா சாப்பிடக்கூடாது அம்மாசின்னு சொல்லல நாளைக்கு சாப்பிடக்கூடாதா கேட்டேன் நீ இந்த குழம்பு மீது தான் நாளைக்கு சாப்பிட வேண்டியதான் அதெல்லாம் பொய்க்கறிலாம் சாப்பிட முடியாது திங்கதுன்னா சாப்பிடலாம் ஒரு வரையும் சாப்பிட்றாங்க நல்லா சுட வச்சு அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை
அதுதான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா தான் செஞ்சார் இன்னைக்கு சமையல். எங்கள் அப்பா தான் செஞ்சார். என்ன செஞ்சப்ப நீ குழம்பு? என்ன குழம்பு செஞ்ச? என்னடா குழம்பு என்ன செஞ்ச? கோழிக்கறி, ஆட்டுக்கறி எல்லாம் நீ என்ன சமைச்சியா? ஆமாம். இன்னைக்கு எங்கள் அப்பா தான் சமைச்சாரு. சமையல் பாஸ்டர். ஆமாம். அப்படி போட்டு அருவாலை அக்கலாய் வந்து என்ன ஒரு நாளைக்கு என்ன தெரிஞ்சு சாப்பிட்டு போகணும். தூக்கிடாதான் அருவாலை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு தம்பா. எல்லாத்தையும் தூக்கி கடாசு நான் நான் எடுத்துக்கிறேன். பாப்பா நீ எடுக்க பாப்பா பாப்பா. எங்களுக்கு இதுதான் எங்கள் வீடு. எங்கள் அம்மா. சாமி ரூம். சூப்பர் மேன். சாப்பாடு சாப்பிட்டாச்சுப்பா. ஆமாம், இது மாதிரி செஞ்சு சாப்பிட வேண்டியதான். காசு எடுத்துட்டு ஆள் இருந்தாலே சமைக்கலாம். ஆள் ஒருத்தன் மாரி நான் ஒரு வெக்க பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கேன் வீட்டில். நான் என்ன பண்ணுறது? வருஷத்துல ஏதாவது ஒரு மருமக வந்துச்சுன்னா பரவாயில்ல. மரும என்ன அப்படியே கடை வைக்கிற பண்ணா என்ன நீ தான் ஒழுங்காக இருந்தீங்கன்னா வரதுக்கு சுஜாத்த போய் கேட்க வேண்டியதானே? கேன புண்டா மாதிரி அங்கேயும் ஓடிட்டு சக்கரைக்கும் ஆசைக்கும் மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு புண்டே நல்லா கலர் வைட்டு சூப்பர் பண்ணி. என்னடா எல்லடையா கொள்ளடையா? அது ஆட்டோவில் எப்பவுமே வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் ஆட்டோவில் அது இருந்துச்சு. ஆட்டோவில் க்ளீன் பண்ணும்போது எடுத்தேன். ஏன்னா பூனை எடுத்து சாப்பிட்டு போய்டும். ஆட்டோவில் வச்சுருந்தா ஆட்டோவில் எப்பவுமே நான் ஸ்நாக்ஸ் வச்சுருப்பேன். இப்போ வண்டி ஓட்டுறேன்ல நான் தான் வாங்கினேன். நல்லா பீச் வாரத்தில் வந்து. சரி ஓகே பாய். 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எனக்கு ஒரு ஆணவடிக்கு வந்திருக்கேன். ஓகே பாய். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா? என்னப்பா பெங்களூர்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும் உனக்கு? நம்ம ஊரில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கா? அதான் கூட்டிகிட்டு இருக்கேன். எடுத்து போய் யாருக்கு சம்பாதிக்க போகிறது தெரியலையா? சரி ஓகே பாய்ங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறமா போடலாம். கொட்டை கிடைக்கும். கொட்டை